அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நகர மீன் குழம்பும் இட்லி செய்ய போகிறோம். வீடியோக்கு வாங்க. ஃப்ரெஷ்ஷான நகர மீன் நல்லா கழுவி என் மையன் ஹரி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு இது வறுவலுக்கு தனியாக எடுத்து மிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டிருக்கேன். பிசறி வறுவல் பண்ணிக்கிடுவோம். இட்லிக்கு மாவு அரைச்சி மாவு நல்லா பொங்கிடுச்சு. இட்லி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு பாத்திரம் சூடாகிடுச்சு. இட்லியை வைக்க இட்லி தண்ணி பாத்திரத்தில் தண்ணி சூடாகுது. குழம்பு தாளிக்க தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். ரொம்ப நாளாச்சு மீன் வாங்கி. இன்றைக்கி தான் மீன் ஹரி வாங்கிட்டு வந்தேன். வெந்தயம், சோம்பு, வெந்தயம் சோம்பு பொரிஞ்சிருச்சு. தேவையான வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை போட்டு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, குழம்புக்கு தேவையான புளி கரைசலை தண்ணியில் ஊற போட்டுக்கிடுவோம். நல்லா கம்மன்னு வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம் சோம்பு எல்லாம் நல்லா வதங்குது. இப்போ தேவையான தக்காளி, குழம்புக்கு தேவையான தக்காளி, குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குழம்பு மசாலா, வீட்டு மசாலா, மிளகா தொட்டுட்டேம்மா, காரத்துக்கு தனி மிளகாத்தூள், ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு அரைச்ச மசாலா, மிளகா. நம்ம வீட்டில் இட்லி, உனக்காண்டி நகர மீன் குழம்பு, செல்ல மகளுக்கு. அம்மாவே தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுற, வாடகைக்கு ஆளை கூப்பிட போகிறேன். எனக்கு என் வீட்டுக்காரர் என் மகளும் கொடுக்குற ஆதரவே எனக்கு போதும். வேறு ஒன்றுமே தேவையில்லை. எல்லார் வீட்டில் ஆதரவு கொடுத்தாவே அவ்வளோ யூடியூப் நடத்துவாங்க. என்னோடய கணவர் எனக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. என் மகன் அதை விட எனக்கு. இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான மீனை சேர்த்துக்கிறோம். தேங்காய் ஒரு சில்லு அரைச்சி வச்சுருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கிறோம்.
அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து ஒரு கொதி கொதிக்கட்டும். நகர மீனுக்கு தேங்காய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு. தோசைக்கல் சூடாகிடுச்சு. எனக்கு மட்டும் பெருமாள் வரைக்கும் கமகமக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், சுட சுட இட்லி. மிளகா சாப்பிடுமா? சாப்பிட்றேம்மா, சாப்பிட்றேன். குழம்பு நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். உண்மையிலே ஒரு மீன் தானா? சாப்பிடு தாரேன். நல்லா இருக்கு. உண்மையிலே சாப்பாடு சூப்பராக இருக்குது. இட்லிக்கும் மேட்சா மீன் குழம்பு, மீன் வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.